எங்கேயோ போர் நடந்து கொண்டிருக்கின்றன, எங்கேயோ குண்டுகள் வெடித்து கொண்டிருக்கின்றன. ஆனாலும் இங்கே வாழும் மனிதர்கள் பசியால் துடித்து கொண்டிருக்கிறார்கள். சிலிண்டர் பிரச்சனை. இந்த சிலிண்டர் பிரச்சனையினால் இந்த சாக்கில், இந்த நேரத்தில், இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நம்ம அதிக விலைக்கு விற்கலான்னு சொல்லி சிலிண்டரை பதுக்கி வைக்கிறாங்க பலர். பதுக்கி வச்சா அதிக விலைக்கு விற்கலாம். யாருக்கு விற்க முடியும்? நம்ம தமிழர்களுக்கு. ஆனால் அவங்க நாளைக்கு போய் பேச போகிற இடம் எங்கே பார்த்தீங்கன்னா ஊழலை பற்றி ஒழிக்கிறது தான். தன்னுடைய தமிழர்கள் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சூழ்நிலையில் அதே விலைக்கு கொடுத்தா கூட பரவாயில்ல, ஆனால் அதிகமான விலைக்கு விற்கப்பட சந்தர்ப்பம் கிடைச்சா நம்ம பணக்காரராகலாம், நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்றதுக்காக பதுக்கி வைக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய கொள்கை, அவங்க எந்த கட்சியில் இருக்காங்க, எப்படி கொள்கை வைத்திருக்காங்க? ஊழலை ஒழிப்போம்னு கொள்கை வைத்திருக்காங்க. எப்படி ஒழிக்க முடியும்? இன்றைக்கி விறகு அடுப்பில் எத்தனையோ ஹோட்டல்கள் இயங்கி கொண்டிருக்கின்றன. அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு நம்ம தோசை எவ்வளோன்னு கேட்குறோம், 40 ரூபா 50 ரூபா சொல்கிறாங்க. 20 ரூபாய்க்கு விற்றது 50 ரூபா. ஏங்க, எங்கேயுமே ஹோட்டல் இல்லை, சிலிண்டர் விலை அதிகமாகிடுச்சு, சிலிண்டர் தட்டுப்பாடாகிடுச்சு. அவங்களுக்கும் சிலிண்டருக்கும் சம்மந்தமே இல்லை, விறகு அடுப்பில் தான் பண்ணுறாங்க. பட் இதுதான் சான்ஸுன்னு அதிக விலைக்கு விற்று சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நாளைக்கு போய் பேச போகிறது ஊழலை ஒழிக்கணும்னா, எப்படி இப்படி ஊழலை ஒழிக்கணும் சொல்கிறவங்க எல்லாருமே ஊழல்வாதிகளாக தான் இருக்காங்க. தனக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் வரை நல்லவர்கள், கிடைத்து விட்டால் அவர்களும் ஊழல்வாதிகள் தான் என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக நான் சொல்ல வரேன். உண்மையிலே ஊழலுங்கிறது ஒரு ஆள் நினச்சி பண்ணுறதில்ல, ஒவ்வொரு மனிதர்களும் நினைத்து தான் அதை நிறுத்த முடியும். இன்னும் கூட நல்ல உதாரணமாக சொல்கிறேன். ஒரு அரசம்பளமாக இருந்தாலும் அரசாங்க வேலை வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப போராட்டம் பண்ணி ஒரு பெண்ணுக்கு சத்துணவு வேலை கிடைக்கிது. அந்த சத்துணவு வேலை கிடைச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு கொஞ்ச நாளில் காய்கறி வாங்குறதுக்கெல்லாம் பணம் பத்தலை, நீங்கள் போடுற சம்பளத்தை வச்சு சோறே சாப்பிட முடியல, நான் அரசாங்க வேலையில் இருந்தாலும் நான் வாழ முடியாத ஒரு சூழலில் இருக்கிறேன்னு சொல்லி போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட அவங்க 20 வருஷம் வேலையில் சேர்ந்துட்டாங்க. வருஷம் ஏதாவது ஒரு போராட்டம். ஒன்று சரண்டர் பணம் வேணும், இல்லைன்னா அரியர் பணம் வேணும், அரியர் பணம் பத்தலை, சம்பள பணம் பத்தலை, காய்கறிக்கு பணம் பற்றாக்குறையாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணி இன்னமும் சம்பளம் அதிகமாக போதுமானு கேட்டால் இல்லை இன்னும் நாங்கள் போராடுவோம். இப்படி அரசு ஊழியர் யாருக்குமே எதுவும் பத்துறதில்லை, எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலும். அப்போ எல்லோரும் இப்படியே போராட்டம் பண்ணிகிட்டே இருந்தால் எப்படி ஊழலை ஒழிக்க முடியும் சொல்லுங்கள்? ஊழலை அவங்க பத்துறதில்லை. ஒரு போலீஸ்கார அதிகாரிக்கு, காவல்துறைக்கு சம்பளம் பத்துறதில்லை. அதுக்கு ஏதாவது ஒன்று மாமூல் வாங்கணும். அப்புறம் ஒரு ரேஷன் கடையில் ஃபில்லப் பண்ணுறவங்களுக்கு சம்பளம் பத்துறதில்லை, அவங்க வாங்கணும். இப்படி தனி மனித ஒழுக்கத்தில் இருந்து தான் ஊழலை நீங்கள் ஒழிக்க முடியும். அரசியல் கட்சிகளால் இல்லை. நீங்கள் முதல்ல ஊழலை வாங்காமல் இருக்கணும், கொடுக்காமல் இருக்கணும். அது நமக்குள்ளே இருக்குது, அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேறோம். ஆனால் ஊழல் ஒழிக்கணும் நம்ம நல்லவ மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். நமக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது நாம் நல்லவர்கள் என்பதை இழந்து விடுவோம். நாம் தீயவர்கள், கெட்டவர்கள் என்பது கால சூழ்நிலையில் உறுதிப்படுத்தப்படும். அதனால் எல்லாமே பொய் அப்படிங்கிறதா மெயின்.